ஏசப்பா நான் எனக்கு என்ன நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன். அவங்க அங்கே பைபிளை வச்சுருந்து அந்த இடத்துல இது உன் காலு தான், நான் இதை பிடிச்சிட்ருக்கேன், என் பிறந்த நாளோட எனக்கு இந்த கால் சரியாகும், நான் சரி ஆகவே செய்யணும், இல்லைன்னா நான் உங்களை விட மாட்டேங்கிற மாதிரி அவ்வளோ அழுந்துட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு மேலே முடியல, ஸ்கூல் ஆரம்பிக்குது, இது என்னால் முடியாது. ஏன்னா நான் நடந்து 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 காலு தான் ரொம்ப அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு உடம்பு 10 மடங்காக கூடிட்டு, இந்த உடம்பும் குறைக்க முடியல, நடக்கவும் முடியல, படுற கேலி கிண்டல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருந்துச்சு. நம்ப மாட்டீங்க, 7ஆம் தேதிக்கு அப்புறம் என் பிறந்தநாள் 7ஆம் தேதி ஜூனு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என் காலில் பார்க்குறேன், எல்லாருமே பார்க்கலாம், என் கால் அப்படியே க்ளீனாக இருக்குது. இப்போது அந்த தடம் மட்டும்தான் இருக்குது, அந்த கருப்பு அந்த ஒரு அதாக இருக்குது, பட் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு என் கால், அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே ஆச்சரியமாக கேட்காங்க எப்படி போச்சு. நான் சொல்லுவேன் எங்கள் ஏசப்பா திருக்கால் பண்ணாங்க, எனக்கு ஏசப்பா குணம் கொடுத்தாங்க, எங்கள் ஏசப்பா குணம் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க இப்போ எனக்கு சொல்கிறாங்க, ஒரு டீச்சர்லாம் எனக்காக நீனும் ப்ரே பண்ணுமான்னு